2025வது வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டிக்காக சிஎஸ்கே டீமோட ஸ்குவாட் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 என்ன, அவங்களுக்கான பேக்கப் ஆப்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். சிஎஸ்கே டீம் 2008ல் யங் கேப்டனான எம்எஸ் தோனியை சுற்றி மேத்யூ ஹைடன், ஸ்டீவன் ஃப்ளமிங், முத்தையா முரளிதரன் மாதிரி சீனியர் பிளேயர்களை வச்சு டீமை செட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு டீமை தான் இப்போவும் மறுபடியும் 2025 ஐபிஎலுக்காக ருத்ராஜ் கெய்க்வாடை சுற்றி செட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் டீம்லையும் பார்த்தோன்னா எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வினை தவிர மற்ற எல்லாருமே ஓரளவு யங்கான பிளேயராக தான் சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது சிஎஸ்கே டீமோட ஃப்யூச்சரை குறிக்கும் விதமாக இருக்குது. சரி, நாம் இப்போ சிஎஸ்கே டீமோட ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 அப்புறமா அவங்களுக்கான பேக்கப் ஆப்ஷனையும் பற்றி பார்த்துடலாம். டீமோட ஓப்பனர் அண்ட் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் சாலிடான ஆப்ஷனாக இருக்கார். இவர் கூட ஓப்பனிங் பார்ட்னராக ஒன்று நியூசிலாந்தை சேர்ந்த டெவான் கான்வே இல்லை ரச்சின் ரவீந்திரா, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருக்க போகிறாங்க. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அஜிங்கியா ரஹானேவை டீமில் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வராததால் அவரோட அப்டேட்டட் வெர்ஷனான ராகுல் திரிபாதியை இந்த வருஷம் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே டீம். ராகுல் திரிபாதிக்கு பேக்கப் ஆப்ஷனாக தீபக் ஹூடாவையும் டீமில் எடுத்திருக்காங்க. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் ரொம்பவே நம்பிக்கை வச்சு ரிட்டைன் பண்ண பிளேயர் தான் சிவம் தூபே. மிடில் ஓவர்ஸில் இவரோட அதிரடியான ஆட்டம் சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸ்பின்னர்ஸை எதிர்கொள்ளும் விதமும் அபாரமாக இருக்கிறதால நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சிவம் தூபேவை பேக்கப் பண்ணும் விதமாக சிஎஸ்கே டீம் ஆப்ஷனில் 2 வீரர்களை குறி வச்சு எடுத்திருந்தாங்க. ஒருத்தர் விஜய் சங்கர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ராமகிருஷ்ண கோஷ். இவங்க 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஓவர்ஸில் நல்லா அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்கள். மிடில் ஆர்டரில் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சிஎஸ்கே டீம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் மேலே தான் குறியாக இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு எல்பி மார்க்கர்லேருந்து இப்போ ரீசெண்டாக டேரல் மிச்சல் வரைக்கும் நிறைய ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் சிஎஸ்கே டீம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் மறுபடியும் சாம் கர்னை இந்த வருஷம் ஆப்ஷனில் பிக் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரவீந்திர ஜடேஜா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சிஎஸ்கே டீமுக்காக அசத்தி இருக்கார். அதையே இந்த வருஷம் தொடருவார்னு நம்பலாம். நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமோட 2 முக்கியமான பிளேயர், ஒருத்தர் ரவிச்சந்திர அஸ்வின், இன்னொருத்தர் எம்எஸ் தோனி. இவங்க 2 பேராலையும் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏஜ் ஃபேக்டர் காரணமாக இவங்களோட பழைய பர்ஃபார்மன்ஸையே மீண்டும் நம்ம இவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை இவங்க பண்ணி கொடுப்பாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் அவங்களோட முக்கியமான நியூ பால் பவுலரான தீபக் சஹரை இந்த வருஷம் விட்டுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம்கிட்ட. அதுக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் டீமோட அப்கமிங் அன்கேப்டு பிளேயரான அன்ஷுல் கம்போஜை சிஎஸ்கே டீம் ஒரு நல்ல விலையில் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரஞ்சி டிராஃபி டோர்னமெண்ட்டோட ஒரு மேட்ச்சில் அன்ஷுல் கம்போஜ் ஹரியானா டீமுக்காக ஆப்போசிட் டீமோட 10 விக்கெட்டுகளையும் ஒரே இன்னிங்ஸில் வீழ்த்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் முக்கியமான 3 லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை டீமில் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் இந்தியன் டீமுக்காக விளையாண்ட கலீல் அகமது, இன்னொருத்தர் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடிட்டு இருக்க குர்ஜாப்னீத் சிங், மூணாவதாக முகேஷ் சௌத்ரியையும் டீமில் வச்சுருக்காங்க. நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலரான மதிஷா பத்திரானா, சிஎஸ்கே டீமோட ரிட்டைன்டு பிளேயர், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். இது வரைக்கும் நம்ம பார்த்த சிஎஸ்கே டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11ல் 3 ஓவர்சீஸ் ஆப்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறமா மிடில் ஆர்டரில் சாம் கரன் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மதிஷா பத்திரானா. 4வது ஓவர்சீஸ் ஆப்ஷனுக்கு இம்பேக்ட் பிளேயர் ரோலை யூஸ் பண்ணி சிஎஸ்கே டீம் ஒன்று ஸ்பின் பவுலிங் ட்ராக்காக இருந்தால் நூர் அகமதை விளையாட வைக்கலாம். அப்படியே அது ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா நேத்தன் எல்லிஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க இம்பேக்ட் பிளேயர் ரோலில். இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்குவாடை எப்படி செட் பண்ணியிருக்காங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.